தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சியிலே வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுத்தேன். எல்லா பொறுப்புகளையும் டாப் டு பாட்டம் கலைத்தேன். விகடனிலே அப்போது எழுதினார்கள், திருமாவின் துணிச்சல் என்று எழுதினார்கள். அடி முதல் நுனி வரையில் கட்சியின் கட்டமைப்பை அடியோடு கலைத்துவிட்டு வேளச்சேரி தீர்மானத்தை முன்மொழிந்தேன். தலித் அல்லாதவர்களே வாருங்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே வாருங்கள், பெண்களே வாருங்கள், இளைஞர்களே வாருங்கள், இந்த கட்சியில் எல்லா நாற்காலிகளும் காத்து கிடக்கின்றன, பொறுப்பேற்று செயல்பட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தோம். கட்சியை டாப் டு பாட்டம் கலைத்தோம். 2008 எடுத்த முடிவு. இன்றைக்கு ஆலூர் ஷானவாசும் தம்பி பாலாஜியும் இந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்றைக்கு சட்டமன்றத்திலே முழங்குகிறார்கள். சிந்தனை செல்வன் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும், தொடங்கிய நாளிலிருந்து என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும், தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து என்னோடு களத்தில் நிற்பவர். ஆனால் நான் விடுத்த அழைப்பை ஏற்று இது அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கம் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட தம்பிகள், வெறுக்கும் முந்தைய கட்சியிலே வந்தவர்கள், பாவரசு போன்ற மூத்த தோழர்கள், ஆற்றல் அரசு போன்ற தோழர்கள், வன்னி அரசு போன்ற தோழர்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எண்ணற்ற பல வழக்குகளை சந்தித்த தம்பிகள், சிறை சென்ற தம்பிகள் அந்த வாய்ப்பை பெற முடியவில்லை. ஆனால் ஆலூர் ஷானவாசும் SS பாலாஜியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்களாக முழங்க முடிகிறது என்றால் வேளச்சேரி தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு. ஏன் இது ஒரு அம்பேத்கர் மூமெண்ட்? எதுக்கு தலித் அல்லாதவர்கள்? அம்பேத்கரை பற்றி பேசுறது மட்டும் இருந்தா போதும், ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கான பிரச்சனைகள் மற்றும் பேசினால் போதும் என்று பேசக்கூடிய எத்தனையோ தோழர்களும் இருந்தார்கள் கட்சியிலே. அதை தாண்டி நான் எடுத்த முடிவு அதுதான் வேளச்சேரி தீர்மானம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தலித் அல்லாதவர்களும் இந்த இயக்கத்திலே ஜனநாயக சக்திகளாக தன்னை இணைத்துக் கொண்டு இது அனைவருக்குமான இயக்கம் என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம்.